குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது சரி, எனக்கு நல்லா இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று இருக்குது, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, உனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் இது எப்படி அழகாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த விஷயங்கள் இதை விட இன்னும் சிறப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு குடின்ட் பி பெட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, சிறப்பு அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைக்கு இந்த இதுக்கு தான் அர்த்தம். சரியா? அப்போ கிரேட் சொல்லியாச்சு, குடின்ட் பி பெட்டர் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம சொல்கிறோம், நல்லா இருக்குது, உனக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபைன் அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ, உன்கிட்ட எப்படி போய்கிட்டு இருக்கு, உன்னோட விஷயங்கள் அப்படிலாம், உன் படிப்புலாம் எப்படி போயிட்டுருக்கு, உன் வேலை எப்படி போயிட்டுருக்கு, எது வேணால் அதை கேட்டுக்கலாம். அடுத்தது சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாட் பேட் அப்படின்னு சொல்கிறோம். திங்ஸ் ஆர் ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? திங்ஸ் ஆர் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது என்ன சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? ஐ கான்ட் கம்ப்ளைண்ட். இன்னும் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, தப்பு சொல்கிற மாதிரியும் இல்லை, நல்லா போகலன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, போயிட்டுருக்கு, ஓகே பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ சொல்கிறப்ப ஐ கான்ட் கம்ப்ளைண்ட் சொல்லணும். அடுத்தது உண்மையில நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குங்க. அப்போ இதை நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, நம்ம இந்த இது சொல்கிறதுக்காக கேட்குறது. டூ யூ ரியலி வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வாண்ட் டு தான் வான அப்படின்னு சொல்கிறோம். டூ யூ ரியலி வாண்ட் டு நோ, அப்போ என்ன அர்த்தம்? திங்ஸ் ஆர் கோயிங் வெரி பேட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது அடுத்தவங்க நம்ம ப்ராப்ளத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு ஷூரிட்டி நம்மளுக்கு கிடையாது. அவர்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து நம்மளே ஒழிச்சு போயிருப்போம். அப்போ நினைக்கும் பொழுது என்ன சொல்லணும்? டூ யூ ரியலி வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ சொன்னது நல்லா போகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது, கிரேட் அப்படின்னு சொல்லியாச்சு. குடின்ட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நல்லா இருக்குது, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபைன் ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ அப்படின்னு கேட்டாச்சு. ஒன்றும் மோசமாக இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாட் பேட் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ வேலை போய்கிட்டு இருக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ கான்ட் கம்ப்ளைண்ட். அடுத்து திங்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, அடுத்தவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ டூ யூ ரியலி வாண்ட் டு நோ, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் டூயிங் வெல். அடுத்தது அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கிரேட் சொன்னோம் இல்லையா? இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட் கிரேட் அடுத்துன்னு சொல்கிறது. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிடுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கெஸ் இட் குட் பி வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நல்லா போகுது, pretty குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அடுத்தது அவங்கள கேட்போம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு யூ அப்படின்னு கேட்போம். pretty குட் அண்ட் யூ அப்படின்னு கேட்போம். அடுத்தது நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சில விஷயங்கள் ஒருத்தவங்க கேட்டா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஆறுதலாக ஒருத்தவங்க சொல்ல வந்திருக்காங்களேன்னு. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் குட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன், முதல்ல சொன்னோம்லையே ஐ ஆம் டூயிங் வெல் அப்படின்னு. அந்த வெல் சொல்ல முடியாமல் ஓகே நார்மலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப ஐ ஆம் டூயிங் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான வார்த்தைகள். குட் மார்னிங், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.